ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி வந்து ஹிந்து எடிட்டோரியலை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த வேர்ட் யூசேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனலில் தினமும் 6 மணிக்கு நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து 6:30க்கு டெய்லி நியூஸ் வீடியோவும் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 6:30 மணிக்கு அந்த வீடியோ லைவ் ஆகிடும். மறக்காம அதையும் பாருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில். ஸோ மார்ச் மந்த் வரைக்கும் நம்மளோட டெலகிராம் சேனல் அப்லோட் ஆகும். ஸோ ஏப்ரல் 1 இருந்து mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஆன் டைம் அந்த டைமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் மறக்காமல் நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணி மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீயா தான் குடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும், உங்களோட நண்பர் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கன்டென்ட்ட குவாலிட்டியா குடுத்துட்டுருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெரிவிங்க. ஓகே தானே? சரி, நம்ம செஷன ஸ்டார்ட் பண்ணுவோம். சேஞ்ச்டு சர்கம்ஸ்டன்சஸ் ஆன் த யுஎஸ், இந்தியா அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் கன்சர்ன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது இந்த இந்த எடிட்டோரியல் அப்படின்றது காலிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை நம்மளோட எடிட்டோரியலே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் வேர்ட் யூசேஜ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். எப்படி அந்த வேர்டு அந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. த யூஎஸ் நவ் seems more receptive to India's concerns about the Sikh extremism. இந்த காலிஸ்தான் அப்படின்றது எதிரோட தொடர்புடையது அப்படின்னா சீக் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றத தொடர்புடையது. ஸோ சீக்கியர்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பஞ்சாப்ல இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்துக்கள் அது மாதிரி முஸ்லீம்கள் அது மாதிரி இருக்காங்களோ, ஸோ அது மாதிரி அவங்க சீக்கியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அவங்க பஞ்சாப் மாகாணத்துல இப்போதையுமே அங்கதான் இருக்காங்க. ஸோ அதை பத்தின யூஎஸோட கண்ணோட்டம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத இந்த எடிட்டோரியல். ஓகே, ஸோ ரிசப்டிவ் அப்படின்னா என்ன? ஸோ ரிசப்டிவ் அப்படின்றது இந்த எடிட்டோரியல்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன். ஸோ சினானிம் வந்து ஓப்பன். அப்போ ஆன்டனிம் வந்து ஹாஸ்டைல் இல்லைன்னா அன் ரிசப்டிவ் அப்படின்றாங்க. ஸோ அக்செப்டிங், ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றது இல்லைன்னா ஓப்பனா இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல யூஎஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னா இந்தியாவோட கன்சர்ன். எந்த கன்சர்ன்? சீக்கிய எக்ஸ்ட்ரீமிசம் பத்திய கன்சர்ன் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ கன்சர்ன் அப்படின்னா என்ன? கன்சர்ன் அப்படின்றது நவுனா யூஸ் பண்றாங்க. ஒரிஸ். ஓகேவா? இஷ்யூஸ். ஸோ இந்தியாவோட பிரச்சனை சீக்கிய எக்ஸ்ட்ரீமிசம் மேல இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் இப்போ யூஎஸ் வந்து பாக்குறாங்க. ரொம்ப ஓப்பனா இருக்காங்க அந்த விஷயத்துக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு லைன்லேயே தெரிஞ்சு போச்சு நம்ம எதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம் அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்டு டிஸ்கஷன் அந்த பன்னூன் எபிசோட் அண்ட் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸ் பை ப்ரோ காலிஸ்தானி குரூப்ஸ் இந்த யூஎஸ். ஓகே, என்ன சொல்றாங்க? பன்னூன் எபிசோட் அப்படின்னா என்ன? பன்னூன் எபிசோட் அப்படின்றது இவர் தான் இந்த சீக் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது காலிஸ்தானி குரூப் அப்படின்ற ஒரு 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 ஆக்டிவிஸ்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணவர் இந்த பன்னூன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸ்ல நடந்திருக்கு. ஸோ ப்ரோ காலிஸ்தானி குரூப்ஸ் இன் யூஎஸ் சின்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டுக் ஆஃபீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ரைஸ் ரன் இஷ்யூ. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு ராஜ்நாத் சிங் வந்து ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருக்காரு ஒரு மீட்டிங்ல. இந்த மீட்டிங் வித் யூஎஸ் டைரக்டர் ஆஃப் த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கெபாட் அவர்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை, இந்த ப்ரோ காலிஸ்தானி குரூப் பண்ற பிரச்சனையை நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. த யூஎஸ் ஹர்ஜ்டு அப்படின்னா என்ன? ஹர்ஜ்டு அப்படின்றது என்கரேஜ் இல்லைனா ப்ரோஜ்டு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தானே? இந்த இடத்துல ஹர்ஜ் அப்படின்றது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க? யூஎஸ் டு டெசிக்னேட் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் லெட் பை தி அவர் பேரு குர்பத்வந்த் சிங் பனூன் as a foreign terrorist organization seating its anti-India activities on America's soil and its alleged backing by the Pakistani inter-service intelligence. So இந்த பன்னூன் எபிசோட் அப்படின்றத யார் நடத்துறாரு அப்படின்னா குர்பத் பந்த் சிங் பன்னூன் அப்படின்றவர் தான். இவர் தான் இந்த சீக் டெரரிஸ்டம், அதாவது ப்ரோ காலிஸ்தானி குரூப் அப்படின்றது அதை வந்து லீட் பண்றவர். அது மட்டும் இல்லாம இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா மாத்துங்க, இது டெசிக்னேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அமெரிக்காவில் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரின் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து யார் பேக் பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்த சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ், இவங்க தான் இதை வந்து பேக் பண்றாங்க அப்படின்றது நம்ம இந்தியா சைடோட குற்றச்சாட்டா இருக்கு. மிஸ்டர் கவாட் was in India to also attend the annual intelligence and security chiefs conference chaired by the national security advisor Ajit Kaval. ஸோ இவர் எதுக்கு வராரு?
ஓகேவா, மிஸ்டர் கபாட் இருக்காங்க, மிஸ் கபாட் இருக்காங்கல்ல, இவங்க எதுக்கு இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, ஸோ இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சீஃப் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ண வராங்க. இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸை யார் வந்து தலைமை தாங்குறாங்க, யார் சேர் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் தான் தலைமை தாங்குறாரு. த கான்ஃபரன்ஸ் நவ் இன் இட்ஸ் ஃபோர்த் எடிஷன், ஸோ ஃபோர்த் எடிஷன் நடக்குது. டுக் பிளேஸ் டே பிஃபோர் த annual Rise India Dialogue, a flagship conference of the Ministry of External Affairs co-organized with the Observer Research Foundation. ஓகேவா, இது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, ரைஸ் இந்தியா டைலாக். இந்த ரைஸ் இந்தியா டைலாக் யார் நடத்துறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் 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 ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து அப்சர்வரா இந்த ஒரு டைலாக்ல இருக்காங்க. ஃபவுண்டட் இன் 2007 பை தி பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த காலிஸ்தானி குரூப்பை பத்தி பார்க்க போறோம். இந்த குரூப் எப்போ ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னா 2007 பை பன்னூன். த US based Achani, the SFJ advocates self determination for Sikhs in their historic homeland of Punjab, seeking to establish a sovereign state of the Khalistan. So sovereign state of Khalistan உருவாக்குறது தான் இவங்களோட மிக முக்கிய கொள்கையா இருக்கு. இதை உருவாக்குனவர் பன்னூன் 2007ல உருவாக்குறாரு. The Indian government banned the organization 2019 under the unlawful activities. இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை வந்து இந்தியா பேன் பண்ணிடுச்சு, 2019ல பேன் பண்ணிடுச்சு. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் ஃபார் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டிஸ், ஸோ ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டிஸ்னால இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த காலிஸ்தானி இன்சர்ஜென்சி. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த இன்சர்ஜென்சி? ஸோ இன்சர்ஜென்சி அப்படின்றது நவுனைஸ் பண்றாங்க, ரிபலியன் என்ற ரிவோல்ட். ஸோ பிரச்சனை, அதாவது போர்க்களம் சொல்லுவாங்க. இன்சர்ஜென்சி ரிமைனிங் a dark chapter in the India's history, having led to the assassination of the prime minister. So prime minister வந்து assassination பண்றது, ஸோ யாரு எந்த பிரைம் மினிஸ்டரை வந்து அசாசினேஷன் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இட்ஸ் அ ரீசர்ஜன்ஸ். ஸோ ரீசர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன? ரீசர்ஜன்ஸ் அப்படின்றது நவுனைஸ் பண்ணாங்க, ரிவைவல் இல்லைன்னா ரீபர்த். ஸோ எந்த விஷயத்த ரிவைவல் பண்றாங்க? இன் செவரல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஹாஸ் பீன் க்ரோயிங் எ கன்சர்ன் ஃபார் இந்தியா. ஸோ எந்த விஷயம் திருப்பி உருவாகுது? இந்த காலிஸ்தானி குரூப் அப்படின்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ப்ரோ காலிஸ்தானி ப்ரோட்டஸ்ட் often turning aggressive become a pattern. So pro Palestinian protest அது வந்து ரொம்ப அக்ரெசிவா மாறுது, ஒரு வழக்கமாகவும் இருக்கு. மோஸ்ட் ரீசன்ட்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் வாஸ் ஹெக்கல்ட். ஹெக்கல்ட் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல ஹெக்கல்ட் வந்து வேர்பா யூஸ் பண்றாங்க. இன்டரப்டட். ஸோ இன்டரப்டட், அவர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்கு? வித் ப்ரோ காலிஸ்தான் ஸ்லோகன்ஸ் பீயிங் ரைசர் டியூரிங் இஸ் விசிட் டு த லண்டன் earlier this month. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து லண்டனுக்கு போகும்பொழுது அவரை தடுத்து நிறுத்துறாங்க. எப்படி அப்படின்னா ப்ரோ காலிஸ்தானி ஸ்லோகன்ஸை வச்சு. ஓகே தானே? ப்ரொமோட்டிங் த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டு லார்ஜ் a protest with the UK. Diplomatic efforts to address the issue, particularly with the Canada and the UK, have often been met with the lackluster. lackluster அப்படின்னா என்ன? adjective uninspiring இல்லைன்னா டல். ஸோ ரொம்ப டல்லா இருக்கு, மந்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்த மீன் பண்றாங்க. இது இந்தியா கனடா அண்ட் யூகே இந்த மூணுக்குள்ள டிப்ளமேட்டிக் அட்ரஸை பத்தி பேசுறாங்க. ஸோ ரெஸ்பான்சஸ், இவங்களோட ரெஸ்பான்ஸ் இந்த ப்ரோ காலிஸ்தானி ஈவெண்ட்டுக்கு கனடாவும் யூகேவும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மந்தமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தி இந்தியா. ஸோ இது வந்து இந்தியாவை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஃப்ரஸ்ட்ரேட் அப்படின்னா என்ன? ஸோ அட்ஜெக்டிவ் அனோயிங் இல்லைனா இரிட்டேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, பட் அந்த பிரச்சனைக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸை கொடுக்கல அப்படின்றது இந்தியாவை ரொம்ப கவலை அடைய வைக்கிறது. அவ்வளோ recent allegation that Indian agencies attempted targeted killings of the Khalistani sympathizers have strained bilateral ties with Canada and US. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டார்கெட் கில்லிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க. இதை பத்தின ஒரு டீட்டெயில் எடிட்டோரியல் நம்ம பார்த்திருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் நம்ம பார்த்திருந்தோம். கில்லிங்மே அது வந்து ஒரு அசம்ஷன் தான், பட் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லை, ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ கில்லிங்ஸ் ஆஃப் தி காலிஸ்தான் சிம்பத்தைசர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைன்ட் பைலேட்டர்ஸ். ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரைன்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவைஸ் பண்றாங்க. டென்ஸ் இல்லை ஸ்ட்ரெஸ். எதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கும் கனடா அண்ட் யூஎஸ்க்கும் இருக்க இந்த பைலேட்டர் டைஸை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரிலேஷன்ஸ் வித் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார்ல கனடாவோட பிரைம் மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் கனடா வேற டென்சஸ். அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமான பிரச்சனையா இருந்தது. வைல அண்டர் த பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா ஃபேஸஸ் சிக்னிஃபிகன்ட் டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ஆஃப்டர் யூஎஸ். ஸோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்தியா வந்து ஒரு முக்கியமான டிப்ளமேட்டிக் ப்ரெஷர்ல தான் இருந்தாங்க இந்த பிரச்சனையால. நெக்ஸ்ட், இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் an Indian citizen allegedly linked to the research and analysis wing raw agent வந்து with orchestrating a plot to kill a பன்னூன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிடுறாங்க? ரா ஏஜென்ட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பன்னூனை கொலை பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா மேல
சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் மேலே த இஷ்யூ become so serious that Mr. Doval refrained from accompanying Prime Minister Narendra Modi on the official visit. ஓகேவா? என்ன இந்த விஷயம் வந்து இன்னும் பிரச்சனையாகுது. எப்போ அப்படின்னா நம்மளோட செக்யூரிட்டி அட்வைஸ் அஜித் தோவால் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கூட போகாம விட்டுட்டார். ஓகேவா? ஸோ ரிஃப்ரைன் ஃப்ரம் அப்படின்னா என்ன? ரிஃப்ரைன் ஃப்ரம் அப்படின்றது இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. ரிஃப்ரைன் ஃப்ரம் அப்படின்றது த கான்சியஸ்லி அவாய்ட் டியூரிங் சம்திங். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்றது. அவர் தெரிஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் கூட அஃபிஷியல் விசிட் போக விட்டாரு. த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் so far appears less inclined to escalate the matter and may be more receptive to India's concerns. ஸோ இந்தியாவோட கன்சர்ன்ஸுக்கு ஓப்பனாகவும் இருக்காங்க யூஎஸ் சைட்ல இருந்து. while India continues to push for action against anti-India and separatist groups. ஸோ இந்தியா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆன்டி இந்தியா அண்ட் வந்து பிரிவினைவாத குரூப்புக்கு வந்து எதிராக தான் செயல்படும். இட் மஸ்ட் however ensure that its efforts do not impact the by the large cohesive India's diaspora abroad nor affect India's diplomatic ties with the partners. ஸோ இந்த மாதிரி இந்தியா பண்றதுனால இந்தியாவோட டைஸ்மே பாதிக்கப்படக்கூடாது, எந்த டிப்ளமேட்டிக் டைஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியல் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல லைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல்ல லைவ் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த பிடிஎஃப் வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பபாய்.